ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நியூசிலாண்டு வர்சஸ் இங்கிலாந்து ஓடிஐ மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா November 16 சண்டே அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் நியூசிலாந்து வந்து வான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு த்ரில்லிங்கான மேட்ச், லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வீடியோ முடிகிற வரைக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ பற்றி பார்த்துடலாம். ஸோ வந்து இது தமிழ்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ மொபைல் மூலயமாவே ஈஸியாக வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, ஃபர்தராக டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா? கூட வர வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டாஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து பேட்டிங் ஆடுறாங்க. ஸோ நியூசிலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே ஓப்பனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரி மிச்சல். ஸோ இவங்க 2 பேர் வந்து பிக் ஆஃப் தி பேட்மேன்ஸ். மற்றவங்க பெருசாக எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ மிடில் ஆர்டர்ஸ் மட்டும் லேத்தம், பிரேஸ்வெல், அப்புறம் சாண்ட்னர், ஃப்ளோக்ஸ் இவங்களோட லிட்டில் பிட் கான்ட்ரிபியூஷனால் ஒரு டீசெண்டான டார்கெட் வந்து செட் பண்ண முடிஞ்சு நியூசிலாண்ட் ஹோம் டீம்னால். ஸோ நியூசிலாண்ட் எவ்வளோ டார்கெட் செட் பண்ணாங்கன்னா 269 ஃபார் தி 50 ஓவர்ஸ் செட் பண்ணாங்க. ஸோ பிக் ஆஃப் தி பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா டேரி மிச்சல் செஞ்சுரி 119, டெவான் கான்வே ஒரு 49. ஸோ இவங்க 2 பேரும் தான் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 270 டார்கெட், ஒரு நல்ல டார்கெட் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஆக்சுவலாக நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லணும். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்குமே நல்லா ஸ்டார்ட் கிடச்சிது. ஸோ சாம்பல் ஓப்பனர் அவர் ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேனுக்கு மட்டும் நல்ல ஒரு ஸ்டார்டிங் கிடைக்கல. பட் அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. பட் யாருமே அதை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணல. ஸோ T20 வந்து மொதல் 3 மேட்ச் என்ன வந்து வெஸ்ட் இண்டீஸ் நடந்துச்சோ அதே தான் இங்கே நடந்துச்சு. ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ மிடில் ஆர்டர் அண்டு லோயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த மொதல் 3 T20 எப்படி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா லோயர் மிடில் ஆர்டர் வந்து மேட்ச் எடுத்துக்கிட்டு போயிட்டு கடைசியில் நியூசிலாண்டு கிட்ட மேட்ச் லூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ அதனால தான் நியூசிலாந்து ஜெயித்தாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா கடைசியில் லோயர் மிடில் ஆர்டர் என்ன தான் மேட்ச் எடுத்துகிட்டு போனாலும் கடைசியை பார்த்திங்கன்னா ஒரு 2 பாலுக்கு 12 ரன் வேணும். ஸோ அடிக்க முடியாது. ஸோ நியூசிலாந்து 1/7 ரன்ஸ். பட் லோயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் நல்லாவே ட்ரை பண்ணாங்க.